இது உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நான் யுவராஜா கோகுல் நிரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து அஜித் நிவாட் கேப்ரால் ராஜினாமா. මට එහෙම ආරාධනා කැවිලා තියෙනවා ජනාධිපතිතුමාගේ මහ බැංකුව අධිපතිකම බාරගන්නේ කියලා. මම මේ ආරාධනාව පිළිඅරගෙන තියෙනවා. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிப்பு. சிறுவர்களுக்கு தடுப்பூசி வழங்காவிட்டால் தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்கிறார் உப்புல் ரோஹன. 153 கிலோ ஹெரோயினுடன் 9 வெளிநாட்டவர்கள் கைது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு 20 வருடங்கள் நிறைவு. அவைதான் இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் மீது விமானத்தை மோதி பெரும் தாக்குதலை தொடுத்து இன்றுடன் 20 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. இதேவேளை இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் பிழைத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு இலங்கை விரும்புவதாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சு அறிக்கையொன்றில் வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை 8:46 மணிக்கு நியூயார்க் நகரின் முத்திரையாக விளங்கும் இரட்டை கோபுரங்களின் வடக்கு பகுதி கட்டடம் மீது விமானம் ஒன்று மோதியது. இது ஏதோ விபத்து என பலரும் நினைத்த நேரத்தில் அடுத்த சில நிமிடங்களில் அடுத்த கோபுரம் மீதும் மற்றொரு விமானம் மோதிய போதுதான் இது தீவிரவாத தாக்குதல் என்று தெரியவர அமெரிக்கா அதிர்ந்து போனது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் மீதும் மற்றொரு விமானம் மோதியது. அதே சமயத்தில் பென்சில்வேனியாவின் ஒரு விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. ஒட்டுமொத்த வரலாற்றில் அமெரிக்கா ஸ்தம்பித்து நின்ற நேரம் இது. அமெரிக்காவுக்கே இந்த நிலையா என்று உலகம் அதிர்ச்சியடைந்த தருணம் அது. இந்த தாக்குதல் சம்பவங்களில் மொத்தம் 3017 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர், மேலும் பலர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. தாக்குதலை யார் நடத்தியது என்று அமெரிக்க அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த போது நாங்கள் தான் செய்தோம் என்று அறிவித்தது அல் கொய்தா. 19 பேரை வைத்து தாக்குதலை நடத்தினோம் என்றும் அல் கொய்தா உரிமை கூறியது. விமானங்களை கடத்தி மோதவிட்டதும் அதன் பின்னணியில் அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லேடன் இருந்ததும் வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து அல் கொய்தாவை வேறறுக்க அமெரிக்க படைகள் திடசங்கற்பம் பூண்டன. அப்போது ஆப்கானிஸ்தானில் பங்கியிருந்தார் பின் லேடன். இதை அடுத்து அவர் இருக்கும் இடத்தை குறிவைத்து தாக்குதல் தொடங்கியது அமெரிக்கா. ஒசாமாவை வேட்டையாட அமெரிக்க படைகளுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தேவைப்பட்டன. இறுதியாக பாகிஸ்தானில் வைத்து பின் லேடன் அமெரிக்காவின் விசேட படையினரால் அதிரடியாக கொல்லப்பட்டார். அதே நேரம் தற்போது தலிபான்கள் செய்தி தொடர்பாளர் சைபுல்லா முஜாஹித் NBC டிவிக்கு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அந்த பேட்டியில் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதில் அல் கொய்தா தலைவராக இருந்த ஒசாமா பின் லேடனுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இரட்டை கோபுர தகர்ப்பு சம்பவத்துக்காகவே நடத்தப்பட்ட 20 ஆண்டு காலமாக யுத்தத்தின் பின்னும் கூட ஒசாமா பின் லேடனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவும் இல்லை. ஆப்கானிஸ்தானில் யுத்தம் நடத்துவதற்கு அமெரிக்கா சொல்கிற ஒரு சாக்குப்போக்கு காரணம்தான் அது. இந்த யுத்தத்தை நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதே. இரட்டை கோபுர தாக்குதலின் 20வது ஆண்டை நிறைவு செய்யும் இவ்வேளையில் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த நிலையில் அங்கிருந்த அமெரிக்க படைகள் முற்றாக வெளியேறின. நியூயார்க் நகர விமான தாக்குதலில் இருந்தவர்களின் பெயர்கள் ஒவ்வொரு வருடமும் வாசிக்கப்பட்டு பென்டகனில் உள்ள மௌன அஞ்சலி கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்படும்.
இந்நிகழ்வில் அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொள்வார். இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்ற செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதியை அமெரிக்கா தேசபக்தி தினமாக அனுஷ்டிக்கிறது. இதேவேளை இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் பிழைத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு இலங்கை விரும்புவதாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளை சேர்ந்த பல அப்பாவி மக்களின் உயிர் மற்றும் உடல் உறுப்புகளின் இழப்புக்கு வழிவகுத்த ஐக்கிய அமெரிக்காவின் மீது நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்று 20 ஆண்டுகள் நிறைவை 2021 செப்டம்பர் 11ஆம் தேதியாகிய இன்றைய தினம் குறித்து நிற்கின்றது. ஐக்கிய அமெரிக்காவின் சமகால வரலாற்றில் மிகவும் வேதனையான நிகழ்வை அவர்கள் நினைவு கூறும் இந்த தருணத்தில் அமெரிக்க மக்கள் மற்றும் அரசாங்கத்துடனான தனது ஒற்றுமையை இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றது. கொடூரமான இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிர் பிழைத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்கு இலங்கை விரும்புகின்றது. நீண்ட காலமாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு அதன் சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட ஒரு நாடு என்ற வகையில் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் மற்றும் வெளிப்பாடுகளிலும் ஒழிப்பதற்காக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைவதற்கான தேவையை இலங்கை அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றது. மக்களை மையப்படுத்திய பொருளாதாரத்தையும் வளமான நாட்டையும் உருவாக்குவதே ஜனாதிபதியின் நோக்கம் என்று ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டும் முகமாக அவர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இவ்விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நெல், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். හාල් පිටි සීනි ඇතුළු අත්‍යවශ්‍ය භාණ්ඩ සම්බන්ධයෙන් අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා සිය බලතල ප්‍රකාරව මහජන ආරක්ෂණ පනත යටතේ හදිසි නීති රෙගුලාසි ඇතුළත් ගැසට් නිවේදනය පසුගිය අගෝස්තු 30 වැනිදා නිකුත් කළ බව ඔබ දන්නවා. ජනතාවාදී ආණ්ඩුවක වගකීම් දරමින් ජනාධිපතිවරයා විසින් පාරිභෝගික ජනතාව ආරක්ෂා කිරීමේ මූලික පරමාර්ථය ඇතිවයි මෙම තීරණයට එළඹියේ. ජනජීවිතය යථාවත් කිරීමට අවශ්‍ය වී සහල් සීනි ඇතුළු පාරිභෝගික භාණ්ඩ බෙදා හැරීම ඒ පිළිබඳව සම්බන්ධීකරණය සේම පුළුල් අධීක්ෂණය වෙනුවෙන් ඊට සමගාමීව අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස් ජෙනරාල්වරයෙක් පත් කැරුණා. පවතින කොවිඩ් වාතාවරණය පාලනය කිරීම වෙනුවෙන් රජය දැඩි අභියෝගයක් බාරගෙන සිටිනවා. ඒ වෙනුවෙන් රුපියල් බිලියන 500කට වැඩි වැයබරක් අද වන විටත් දරා තිබෙනවා. සහල් පිළිබඳව ගැටලුව සියලු පාර්ශ්ව සමග සම්මුතියකට එළඹ විසඳීමටයි රජය මුල සිටම කටයුතු කළේ. ගොවියා, ව්‍යාපාරිකයා සේම පාරිභෝගිකයාත් ආරක්ෂා කරන சாதாரண ක්‍රමවේදයක් රජය අපේක්ෂා කළා. ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளருக்கு அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் நியமிக்கப்பட உள்ளார். மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் நியமிக்கப்பட உள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு அமைச்சரவை அமைச்சின் அதிகாரம் கிடைக்கப்பெற உள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் பதவி வகிக்கும் பேராசிரியர் WD லக்ஷ்மண் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை குறித்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. කරගෙන හිටියේ ලබන මාසයේ මගේ 80 වැනි උපන්දින විශ්‍රාම යාමටයි. එහෙත් පසුගිය සතියක් හෝ දින 10ක් හෝ තුල සිදු සිත් රිදවන සිදුවීම් මගේ එම විශ්‍රාම යාම සති 6කින් පමණ ඉක්මන් කළා. මම ලබන 14 වනි ලබන සතියේ 14 වනි අඟහරුවාදා මෙම තනතුරින් විශ්‍රාම යාමට අපේක්ෂා කරන බව ඔබට හා நான் அடுத்த மாதம் எனது 80வது வயது பூர்த்தியுடன் ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்திருந்தேன். இருப்பினும் கடந்த 10 நாட்களில் நடந்த மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய சம்பவங்களின் காரணமாக எதிர்வரும் 14ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை எனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். இலங்கையில் மிக உயரிய கௌரவத்துக்குரிய பதவியை வகித்த காலப்பகுதியில் எனக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகளை உரியவாறு நிறைவேற்றுவதற்காக இரவு பகல் பாராமல் மிகுந்த அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி இருக்கின்றேன்.
இருப்பினும் எனது கட்டுப்பாடுகளை மீறி அகப்புற காரணிகளின் தாக்கத்தின் விளைவாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எம்மால் எதிர்பார்த்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. எனவே உளரீதியான அழுத்தங்களுக்கு இடையில் மத்திய வங்கியின் ஆளுநர் பொறுப்பிலிருந்து தற்பொழுது விலக நேர்ந்திருப்பதை நானும் எனது நெருக்கமானவர்களும் ஒரு அதிர்ஷ்டமாகவே கருதுகிறோம். மேலும் அதிக ஊதியம் மற்றும் ஏனைய பல்வேறு சலுகைகளுடன் எதிர்வரும் வருடத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பதில் நிறைவேற்று அதிகாரியாக பதவியை பெற்றுக்கொள்ளுமாறு, அதற்காக மத்திய வங்கியின் ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகுமாறும் என்னிடம் கோரப்பட்டிருக்கின்றமை குறித்தும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கப்ரால் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். මට එහෙම ආරාධනාවක් ඇවිල්ලා තියෙනවා ජනාධිපතිතුමාගෙන් මහ බැංකුව අධිපතිකම බාරගන්නේ කියලා. මම ඒ ආරාධනාව පිළි අරගෙන තියෙනවා. ඉතින් ඒ අනුව කටයුතු කරද්දී මට පාර්ලිමේන්තුවෙන් ඉල්ලා සිටිනවා. මම ඒක ඉදිරි අනාගතයේදී කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனை தான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழக்க நேரிடும். நாடாளுமன்ற உறுப்புரிமை பதவியில் இருக்கின்ற பொழுது அதை விட்டு விலக விருப்பம் தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் நான் இதனை நாட்டுக்கு சேவை செய்ய கிடைத்த வாய்ப்பாகவே கருதுகிறேன். இதேவேளை அமைச்சு பதவி வகித்த ஒருவரை உடனடியாக மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிப்பதென்பது அக்கட்டமைப்பின் சுயாதீன தன்மையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். බැංකුවේ අධිපතිට ඉල්ලාස් වෙන්න යට නිදහස තියෙනවා. හරිද? නමුත් මම මාධ්‍යයේ දැක්කා හිටපු අධිපතිව නැවතපත් කරන්න යනවා කියලා. ඒක කරන්න බෑ. මොකද හැම රටේම මහා බැංකුවේ අධිපති ස්වාධීන වෙන්න ඕනේ. මහා බැංකුව ස්වාධීන වෙන්නේ. දේශපාලකයෙකුට ඒ පුටුවේ වාඩි වෙන්නට බෑ. ඇමති කෙනෙකුට ඒ පුටුවේ වාඩි වෙන්නට බෑ. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙකුට ඒ පුටුවේ වාඩි වෙන්න බෑ කියලා. ඒක ලියලා තියෙනවා රෙගුලාසි වල වාඩි වෙන්න බෑ කියලා. එතකොට සමහර අය හිතනවා අස්සුනොත් වාඩි වෙන්න පුළුවන් කියලා. අස්සුනත් වාඩි වෙන්න බෑ. මොකද கூலிங் ஆஃப் பீரியட் එකක් තියෙන්න ඕනේ. மத்திய வங்கியானது அரசிடமிருந்து பிரிந்து சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்பதே அதன் கொள்கைகளில் முதன்மையானதாகும். ஆனால் தற்பொழுது மத்திய வங்கி அரச திணைக்களம் ஒன்றை போல மாறி இருக்கிறது என்று பலரும் விமர்சிக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் அரசியல்வாதி ஒருவரை, அதிலும் அமைச்சு பதவி வகித்த ஒருவரை உடனடியாக மத்திய வங்கியில் ஆளுநராக நியமிப்பதென்பது அக்கட்டளையின் சுயாதீன தன்மையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பொறுப்பில் இருந்து WD லக்ஷ்மன் விலகியுள்ள நிலையில் அப்பதவிக்கு தற்போதைய ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கப்ரால் நியமிக்கப்பட இருக்கின்றார். மேலும் அஜித் நிவால் கப்ரால் தமது நாடாளுமன்ற உறுப்புரிமையில் இருந்து விலகி இருக்கின்றமையினால் வெற்றிடமாகும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றவர் தொடர்பான எந்த ஒரு தகவலும் இதுவரையில் வெளியாகவில்லை. பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பிலான பரிந்துரைகள் எதிர்வரும் கோவிட் ஒழிப்பு விசேட குழுவில் முன்வைக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் கஹலிய ராம்பக்வெல தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசியை செலுத்த வேண்டும், இல்லையென்றால் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்று சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜி லிங்கத்திற்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகள் மற்றும் கோவிட் சிகிச்சை மத்திய நிலையங்களில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 1605 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை 4,11,233 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் கடந்த 4 நாட்களாக நாளொன்றில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3000க்கும் குறைவாகவே பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று 2842 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். நேற்று முன்தினம் 131 பேர் நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக நேற்றைய தினம் சுகாதார பிரிவினரால் உறுதிப்படுத்தப்பட்டது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய தினத்திலே 85,784 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாவது தடுப்பூசியும் 1,69,561 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. ஃபைசர் தடுப்பூசி நேற்றைய தினம் 13,891 பேருக்கும் இரண்டாவது தடுப்பூசி 314 பேருக்கும் செலுத்தப்பட்டது. நூரெலியா மாவட்டத்தில் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று ஆரம்பமானது. இதன்போது 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தும் பணி கொட்டகல தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது.
பாடசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயங்களிலும் ஏனைய சில நிலையங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதிகளவிலான இளைஞர்களும் யுவதிகளும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். கொட்டகல பகுதியில் பதிவான 46 மரணங்களில் 90% மரணங்கள் தடுப்பூசி பெறாதவர்கள் என கொட்டகலை பொது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் கே சுதர்ஷன் தெரிவித்தார். கொட்டகலை பிரதேச வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தில் கடந்த வருடங்களில் இருந்து கொரோனா நோயாளர்கள் 842 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதில் 46 மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. அதில் 90% மேற்பட்டவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்ட தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்களே மரணித்துள்ளார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத அனைவரும் உங்களுடைய தடுப்பூசியை இந்த பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என் மயூரனின் வழிகாட்டலில் மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிலும் தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் இன்று இடம்பெற்றன. ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 30 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் 1வது மற்றும் 2வது கொரோனா தடுப்பூசியை சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டனர். ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் நேற்று வரை 12,992 நபர்களுக்கு 1வது தடுப்பூசியும் 10,762 பேருக்கு 2வது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி MHM தாரிக் தெரிவித்துள்ளார். கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய பிரிவில் இதுவரை தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள தவறியவர்கள் மற்றும் 1வது தடுப்பூசி பெற்ற 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்று தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் RM அஸ்மி தலைமையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகளில் இவர்கள் கலந்து கொண்டனர். மருதமுனை அல்மனார் தேசிய பாடசாலையின் ஆரம்ப பிரிவில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். டிகோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு ஒரு தொகை சுவாச கருவிகள் மற்றும் முகக்கவசங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் உதயகுமாரின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் மத்திய மாகாண உறுப்பினரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதிநிதி செயலாளருமான சோவனா ஸ்ரீதரன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட வைத்தியசாலையின் மாவட்ட உதவி வைத்திய அதிகாரி ஜே அருள்குமரன் வைத்தியசாலையின் நிர்வாக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம் உதயகுமார் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு வலிகளை கொடுத்துவிட்டு அந்த வழியில் அரசாங்கம் இன்பத்தை காணுவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காரணமாக மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருமானத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள். ஏற்கனவே நாடும் பொருளாதார படுபாதாளத்திலே இருக்கிறது. இந்த நிலையிலே மக்களுக்கு அன்றாட வேலை வாய்ப்பின்றி வருமானமின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை ஆகாயத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதோடு தற்போது இந்த நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமான மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் கூட மரக்கறிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. மரக்கறியின் விலை அதிகரித்து செல்கிறது. இந்த உர இறக்குமதி தடையை ஏற்படுத்தி மேலும் மக்களுக்கு ஒரு பாரிய சுமை அதிகரித்து இருக்கிறது. அவை அரசாங்கம் எந்த விதமான கொள்கையுமோ ஒரு கோட்பாடும் இல்லாமல் செயல்படுவதற்காக தான் இந்த ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் ஒரு சரியான ஒரு கொள்கை இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக ஒரு கொள்கை இருக்க வேண்டும். கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரு செயலணி உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த செயலணி எந்த விதத்தில் செயல்படுகிறது என்று தெரியவில்லை. அதேபோல் தடுப்பூசி செலுத்துவது நுவரெலியா மாவட்டத்தில் மலைய பிரதேசத்தை பார்க்கும்போது பல குறைபாடுகளும் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதனை விமர்சனம் செய்ய வரவில்லை. உடனடியாக நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக இந்த தடுப்பூசியை சரியான முறையிலே செலுத்தி அனைத்து மக்களையும் காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை பாடசாலை திறப்பது மற்றும் மாணவர்களுக்கான தடுப்பூசிகள் குறித்தான கருத்துக்கள் பேசுபொருளாக மாறியுள்ளது. பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பிலான பரிந்துரைகள் எதிர்வரும் கோவிட் ஒழிப்பு விசேட குழுவில் முன்வைக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் கஹலிய ராம்பக்வெல தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இதுவரை 2 விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார தரப்பினரின் ஆலோசனைகளையும் பெற்று அவற்றை கோவிட் ஒழிப்பு விசேட குழுவில் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார். குறித்த புத்திஜீவிகள் குழுவின் கூட்டம் அடுத்த வாரமளவில் நடைபெற உள்ளதாக சுகாதார அமைச்சர் கஹலிய ராம்பக்வெல தெரிவித்துள்ளார். බ්‍රිතාන්‍යයේ හැබැයි දැනට කියලා තියෙනවා 12 ඉඳලා 15 වෙනකම් ඒ කාල තියෙන ඒ වයස් ළමයින්ට හැමෝටම එන්නතක් ගහන්න එපා කියලා ගහන්න කියලා නිර්දේශයක් දීලා නැහැ. ஆரம்பத்தில் பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவில் 12 முதல் 18 வயதானவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்த பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் இப்போது குறித்த வயதினருக்கு தடுப்பூசிகள் செலுத்த வேண்டாம் என தெரிவிக்கின்றார்கள். இலங்கையில் 12 முதல் 18 வயதுக்குட்பட்ட 14 சிறுவர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார்கள்.
குறித்த வயதினரின் வேறு நோய் தாக்கம் கொண்டவர்களுக்கு 2 தடுப்பூசிகள் செலுத்துவது அவசியமாகும். அது ஃபைசர் தடுப்பூசியாக இருக்க வேண்டும். இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாத 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சைனோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட ஆஸ்ட்ராசெனகா, மொடர்னா மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்கள் 6 மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசி ஒன்றை பெற்றுக் கொள்வது சிறந்தது என்று நாம் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம். දැන් අපි ඇත්තරම පාසල් විවෘත කිරීම සම්බන්ධව නොයෙකුත් විශේෂඥයන් සහ බුද්ධිමතුන් මත පළ කරනවා. කෙසේ වෙතත් අපි පාසල් ඉතා කඩනමින් ආරම්භ කර යුතුයි. මුල සිටම මේ COVID-19 පාලනයට අදාළව කටයුතු කරද්දී අපි දැක්කේ නැහැ ප්‍රමුඛතා නිසියාකාරව අඳුනගෙන කටයුතු කරනවා. කෙසේ වෙතත් අපි පාසල් ආරම්භ කරනවා නම් පාසල් ආරම්භ කරන්නට කලින් අනිවාර්යෙන්ම වයස අවුරුදු 12ට වැඩි දරුවන්ට COVID-19 පාලනය කර ගැනීම සඳහා අවශ්‍ය වෙනතක් ලබා දීම මූලික අවශ්‍යතාවයක්. එහෙම නැති වුණොත් පාසල් ආරම්භ කරපු සැනින් දැනට සමාජයේ ආසාත්වෝ ඉන්න ආකාරයට පාසල් තුලට ආසාත්වෝ පැමිණිලා දරුවන් අතර පොකුරු වර්ධනය වීමේ හැකියාව තියෙනවා. මේ නිසා இதேவேளை பாடசாலை திறப்பதற்கு முன்னர் 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீர்மானம் பற்றி மக்களுக்கு குழப்ப நிலை இருக்கின்றது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்கனவே முன்னுரிமை வழங்கியிருக்க வேண்டும். பாடசாலைகளை திறப்பதற்கு முன்னர் 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் அது சிக்கல் நிலையை ஏற்படுத்தும். இதேவேளை நேற்றைய நாளில் YMMA மத்திய கொழும்பு கோவிட் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வெலம்பிட்டிய காவல் நிலையத்திற்குள் மற்றும் வெளியே செல்வோருக்கு தொற்று நீக்கி அறையொன்றை நன்கொடையாக வழங்கியுள்ளது. YMMA மத்திய கொழும்பு உதவி செயலாளர் திரு அப்துல் அலீம் அவர்களால் நன்கொடை வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு தென்கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது படகொன்றினூடாக கடத்தப்பட்ட 153 கிலோகிராம் ஹெரோயினுடன் 9 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை களனி மற்றும் கிரிபத்கோடு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது 261 கிலோ 839 கிராம் கேரள கஞ்சாவுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தென்கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது படகொன்றின் ஊடாக கடத்தப்பட்ட 153 கிலோகிராம் ஹெரோயினுடன் 9 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு போலீசார் மற்றும் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். දුරකථනාංකයට ලබා දිය හැකි ඒ වගේම එම ලබා දෙන තොරතුරු වල රහස්‍යභාවය අපි විසින් ආරක්ෂා කරන බව සඳහන් කළ යුතුයි. களனி மற்றும் கிரிபத்கொடை பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 261 கிலோ 839 கிராம் கேரள கஞ்சாவுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோனஹேன முகாமின் விசேட செயற்பாட்டு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய பறிமுதல் செய்யப்பட்ட குறித்த கேரள கஞ்சா தொகையின் சந்தை பெறுமதி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப்பொருள் கடத்தல், விற்பனை செய்தல் மற்றும் உதவி புரிந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு எனும் அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் 100 பெருநகரங்களை அபிவிருத்தி செய்யும் செயற்திட்டத்தின் அடிப்படையில் நாட்டில் உள்ள 100 நகரங்களினை தெரிவு செய்து அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் திகாமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM அரீஸின் முயற்சியினால் கடலோர பாதுகாப்பு கழிவுப் பொருட்கள் அகற்றுகை மற்றும் சமுதாய தூய்மை ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நகர அபிவிருத்தி அதிகார சபை நெறிப்படுத்தலில் சுமார் 18.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கல்முனை நகரம் அழகுபடுத்தப்பட இருக்கின்றது. இந்த திட்டத்தின் பெயர் பலகையினை திரை நீக்கம் செய்யும் ஆரம்ப நிகழ்வு நேற்று கல்முனை மாநகர சபை முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரகீப் தலைமையில் கல்முனை பஸ் தரிப்பிடத்தில் நடைபெற்றது. இத்துடன் UTVயின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது செய்திகளை அறிந்து கொள்வதற்கு UTVயின் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.